அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சென்னாப்பத்தைன்னு சொல்லுவாங்க. அங்கே போன வீடியோ. அது முன்னாடி இருக்கிறது அங்கே போனதும் பத்தி பொறுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோம். ஸ்வீட் கொண்டு போயிருந்தோம், அதை பவுந்துட்டு சாக்லேட் கொண்டு போயிருந்தோம், பவுந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம். இப்போ வர முடியல, காடு மலை, காடெல்லாம் தாண்டி வர்றதுக்குள்ள தோப்புலெல்லாம் தாண்டி வந்து அதுக்கடுத்து சட்டி பானை எல்லாம் எடுத்து ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. தாண்டி கீண்டி போய் அதனால் தாண்டி கீண்டி வந்துட்டோம். வந்து இருக்கோம், கால் வலிக்குன்னு கொஞ்ச நேரம். சட்டி பானையெல்லாம் தூக்கிட்டு மேலே போக போகிறோம். மேலே போயிட்டு தண்ணி இல்லை, தண்ணி அடைச்சிட்டு உள்ளே போய் உதவு எடுத்துட்டு 2 ரகம் தொலை உட்காந்துட்டேன். 2 ரகம் தொழுதுட்டு சுற்றி முற்றி என்ன இருக்குன்னு பார்த்தேன். பத்தி பொறுத்து வைக்கிறது, விளக்கு பொறுத்து வைக்கிறது இதெல்லாம் இருக்குது. அது வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அஜர்த்து வந்துட்டார். அதுக்குள்ளே ஆளுங்க வந்தாங்க. இங்கே ஒரு கபர்ஸ்தான் இருக்குது. சரி, அதுக்கடுத்து சாப்பாடாக்க ஓலை பறக்கணும்னு ஓலை பறக்க போயிட்டோம். ஓலை பறக்கிட்டு வர வீடியோ கொஞ்சம் வீடியோ கட்டாகிருக்கும், எடுக்க முடியாது. அதுக்கடுத்து சாப்பாடுக்கு ரெடி பண்ணதுக்கு ஒலையை பற்ற வச்சுட்டு கோழி அறுத்து தெரிதான் கோழி துடிக்குது. அதுக்கடுத்து நாங்கள் காய்கறியெல்லாம் வெட்டி கொடுத்துட்டோம். அதுக்குள்ளே பாயாசம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் காய்கறியெல்லாம் வெட்டிட்டோம். பாயாசம் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு வருவான்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரங்க மலையை மேலே ஏறி போய்கிட்டு இருந்தோம். ரொம்ப டஃப்பு, மலை மேலெலாம் ஏற முடியல. புதுசாக எக்ஸ்பீரியன்ஸாக மேலே ஏறவே முடியல. காலெல்லாம் வலி, முள், அதில் வேறு செப்பல் எல்லாம் போய் காலெல்லாம் சுட்டு தனியாக போகிறதுக்கு ரொம்ப பயந்துச்சு. என் கூட என் ஹஸ்பண்ட் வந்ததால் பயம் இல்லாமல் போயிட்டேன். ரொம்ப காடு மாதிரி இருக்குது, ஆள் நடமாட்டம் இல்லை. ஆனால் நல்லாயிருக்கு, எல்லாரோட போகலாம். உள்ள என்ட்ரன்ஸ் இது. என்ட்ரன்ஸில் உள்ளே போனது நிறைய மரங்க இருக்குது, பாறைங்க இருக்குது. ஒரு 5-6 கபர்ஸ்தான் இருக்குது. அதில் ஒரு கபர்ஸ்தான் தான் பெருசாக இருக்குது. நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன கபர்ஸ்தான். தெரியுதா, இங்கே ஒன்று, இதுக்கு அங்கிட்டு ஒன்று இருக்குது. 2 அங்கிட்டு ஒன்று இருக்குது. 3 கபர்ஸ்தான். எனக்கு கால் செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிட்டு நான் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ஒன்று இருக்கா 4. எனக்கு செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காருறேன்னு சொல்கிறேன். அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் என்ன சேப்பு எனக்கு தெரியாது, முதல் தான் இருந்திருக்குன்ட்டு சரின்னு எந்திச்சி போயிட்டேன். அந்த பக்கம் காமிக்க வான்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அங்கிட்டு போய் பார்க்க போனோம். எத்தனை சொன்னேன், 4 கபர்ஸ்தானா, மித்த 2 கபர்ஸ்தான் நாங்கள் இருக்குன்னு பார்க்க போனோம். அது போகுது உள்ளே போகுது. போயில ஒன்று வந்துச்சு, 5 ஆகிட்டா. இன்னொன்று அந்த பக்கமாக இருக்குன்னு சொன்னாங்க. மேலே ஏறி வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். காலும் அதை விட குடையுது. முள்ளெல்லாம் காலில், இது ட்ரெஸ்லெல்லாம் முள், புர்க்காலெல்லாம் முள்ளாக இருந்துச்சு. அதுக்கண்டு அங்கே ஒன்று இருக்கா 6 ஆகிட்டு. ஆனால் அங்கேருந்து மலை, ஊர் அதெல்லாம் பார்க்க வியூ நல்லா இருக்குது. அப்படியே குட்டி குட்டியாக தெரியுது. நல்லா காற்றடிக்கி, நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷெல்லாம் இருக்காது. வரலாம், வேறு எங்கன்னா இங்கே வரணும், இப்படி காற்று மலை இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் வந்து பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் டஃப்பு தான், கால் வலி எல்லாம் வலிக்கும், பாடி. அதுக்கடுத்து கீழே வந்து சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டுட்டு சோறு, கறியானம், தக்காளி சம்பல், அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு பழம் இருந்துச்சு. இது என்ன பழம்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பழம்னு தெரில. அதுக்கு இந்த பழம் என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கையில் சாமானெல்லாம் கழுவுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பாட்டோம். வரும்போது கொய்யா மரம், நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே வரையில் துவாப்புக்குள்ளே என்னவோ போகிற மாதிரி, என்னது போகுதுன்னு பார்த்தா பாம்பு, மலை பாம்பு தெரியுதா போகிறது. இங்கே போகுது. கடைசியில் மேலே போகுது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.